சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். விக்கிக்கு ஒரு சூப்பர் காஃபி போட்டு கொண்டு வந்து எழுப்புறேன். காஃபி போடுறதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல? அன்னைக்கு விக்கி ஏதோ சொல்லி கொடுத்தாரே. அடுத்து என்ன பண்ணணும்? பால். சக்கரை போடணும்ல. ஃபர்ஸ்ட் சக்கரை போடுறதா இல்ல காஃபி பவுடர் போட்டு சக்கரை போடுறதா? அடப்போ, எதை முதல்ல போட்டு எதை அப்புறம் போடுறதுனே தெரியலையே. அடுத்து என்ன பண்ணணும்? எப்படி காஃபி போடுறது? ஒன்னும் போட வேண்டாம். இல்ல, காஃபி போட்டுட்டு உங்களை எழுப்பலான்னு பார்த்தேன். அவ்வளோ கஷ்டம்லாம் வேண்டாம், நானே காஃபி போட்டு தரேன். இல்ல இல்ல, நானே போடுறேன். அஞ்சலி, நான் சொல்லி கொடுத்தேன்ல, ஞாபகம் இருக்கு. அந்த 2 கப் எடுத்துக்கோ. கூல், ரிலாக்ஸ், ஒன்னும் அவசரம் இல்லை. வா, இங்க வை. சக்கரை எடு. எத்தனை? 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் போதுமா? போதும். இங்கதானே வச்சு. இங்க இருக்கு. 6 ஸ்பூன் போதும். ஏய், அவ்வளவு வேண்டாம். கொஞ்சம் தான். ஓகே. இப்போ பால் எடுத்து ஊத்தணும். நானே ஊத்தவா? நீ ஊத்து. ஸ்லோவா ஊத்து. இந்தா. ஹாப்பி ஃபர்ஸ்ட் டே. அஞ்சலி, காஃபி ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஏன் இப்படி இருக்கு? என்ன நல்லா இருக்கு? குடிச்சு பாரு. நல்லதானே இருக்கு. இப்போதான் நல்லா இருக்கு. நீங்க உன் காஃபி கொண்டா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்னடி இது? ஏய், பாருடி, கோலம் போடுற. இது எப்படி போடுறது? ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஓகே, ரவுண்டா போடலாம். என்னடி இவ? அஞ்சலி கோலம் எல்லாம் போடுற. நம்மளெல்லாம் கோலம் போடக்கூடாது, ஸ்டிக்கர் ஒட்டுங்கன்னு சொல்றவோ இன்னைக்கு அவளே கோலம் போட்டுட்டு இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிதான்க்கா பேசுவாங்க. கல்யாணம் ஆயிட்டா அதுக்கப்புறம் எல்லா மாற்றமும் வந்துரும். கோலத்தை எப்படி போடுறதுனே தெரியலையே. யார வந்து ஹெல்ப் பண்ணுவா? நாமளே போடுவோம்.
என்னாச்சு அஞ்சலி? எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இந்த கோலம்லாம் எனக்கு வரவே மாட்டேங்குது. நான் சொல்லித்தரேன். அந்த தொடப்பத்தை எடு. இது எப்படி? இப்ப நான் போடுறது பாரு. பாத்துக்கிட்டியா? வா. அக்கா இங்க பாருங்க. ஏய் பாருடி. ஆமாங்கக்கா. இப்ப புரியுதா? ஒன்றும் புரியல. இரு, கொஞ்சம் கொஞ்சமா தானே பழக முடியும். அக்கா, பொம்பளைங்களே இவ்ளோ அழகா கோலம் போட முடியாது போல இருக்கு. எவ்ளோ அழகா போடுறாருல. ஆமாண்டி. ஆமா ஆமா. அஞ்சலி உண்மையிலேயே கொடுத்து வச்சவதான். ஆமா ஆமா. அக்கா, புருஷன்னா இப்படி இருக்கணும்க்கா. எனக்கும் ஒருத்தர் இருக்காரே, கோலப்பொடிய ஒரு நாள் தெரியாம மறந்து வழியில வச்சுட்டேன். அத அவரே எடுத்து ஓரமா வச்சுட்டு போக வேண்டியதானே. என்ன கூப்பிட்டு அதை எடுக்க சொல்லி, இப்படி கோலப்பொடிய போடக்கூடாது, இப்படி நான் வர வழியில வைக்க கூடாதுன்னு பெரிய கிளாஸே எடுத்தாரு. பாத்திக்கோடி. செய்வான் செய்வான். அதுக்கப்புறம் 3 நாளா யோசிச்சு அதுக்காகவே என்ன திட்டிட்டு இருந்தாருக்கா. அச்சோ பாருங்கக்கா. அப்படி ஒரு புருஷன் எனக்கு. ஆனா இங்க பாருங்க, பொண்டாட்டிக்கு கைய புடிச்சு கோலம் போடலாம் புருஷன் சொல்லி கொடுக்கறாரு. இப்படிதான் கோலம் போடணும். அது அதுக்குன்னு ஒரு குடுப்பனை வேணும்டி. ஆமாங்கக்கா ஆமாங்கக்கா. ஆமாக்கா, கரெக்ட் தான். இந்த கார்னர்ல போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணும். அத்தை அத்தை என்னடி? இதோ ஏய். இரு, நான் கை பிடிக்கிறேன். நல்லா போடுறியே. பாத்தீங்களா, இந்த கன்றாவியெல்லாம் நம்ம பார்க்கணும்னு இருக்கு. ஒரு ஆம்பளை செய்யற வேலையா இது? அவன் செய்வான், ஏன்னா அவன் வேணும்னு தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா. செய்யட்டும். என்ன ஒண்ணு, இந்த கன்றாவியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கே அவங்க இங்க இருந்து போகும்போது விட்டுருந்தீங்கன்னா இந்த கூத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். இதுங்க வேற நல்லா வேடிக்கை பார்த்துட்டு நிக்குதுங்க.